يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويغبطه به الأولون والآخرون. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நடுவட்டுமாக. ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக தெரிவிப்பதில் பெரும்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, சுட்டரிக்கக்கூடிய கோடை காலம் சூரியன் என்றாலும் மாணவர்களுக்கு சூட்டை கடந்த ஒரு இன்பம் விடுமுறை. அதேபோல் பெற்றோர்களுக்கு இந்த ஒரு மாதம் இவங்களை என்ன செய்ய போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோங்கிற கவலை, சந்தோஷமும் கவலையும் சேர்த்து தரப்பட்டிருக்கிற அற்புதமான கோடை காலம். அன்புக்கினியவர்களே, பல பேருடைய சிந்தனை இது விடுமுறை காலம், எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு, 10th முடிஞ்சு, 12th முடிஞ்சு, அடுத்து காலேஜு, அடுத்து படிப்பு, அடுத்து என்ன என்று சிந்திப்பதற்கு இடையிலான ஒரு மாத ஓய்வு காலம், விடுமுறை காலம் என்றெல்லாம் பல பேரினுடைய சிந்தனைகள். மே வந்துட்டாலே பல பேருக்கான சந்தோஷம். இப்படி ஒரு அறிஞர் சொல்லுவார், மே வந்துட்டாலே மனிதர்களுடைய பல எண்ணங்கள் மேய்வதற்கு சென்றுடும். எங்கே போகலாம், என்ன செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அன்பானவர்களே, அப்படி விடுமுறை காலத்தில் வீற்றிருக்கிறோம். இதுதான் மிகவும் கவனமான முறையில் கையாள வேண்டிய காலங்கள், குறிப்பாக குழந்தைகள் நலனில். அன்புக்கினியவர்களே, இந்த காலங்கள் ஓய்வுக்கான காலங்கள் அல்ல, மாறாக இது உருவாகுவதற்கான காலங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலங்களில் தான் அசல் கவனம் தேவை என்று விளக்குவார்கள். நிஅமதானி மக்பூனுன் கஸீரும் மினன் நாஸ். மக்கள் அதிக பொடுபோக்காக இருக்கிற அற்புத 2 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? நிஅமதான், அது ரெண்டும் அற்புதமான 2 நொடிகள், 2 நேரங்கள். ஒன்று என்ன? அஸ்ஸிஹா, அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிற காலம். 2வது ஃபராக், ஓய்வுக்கான காலம். எந்த டென்ஷன், எந்த வேலை, எந்த பிரஷரும் இல்லை, நிம்மதியான காலம். இந்த காலம்தான் விடுமுறைக்கான காலம். இதில் பெரும் கவனம் தேவை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள். நிஅமதானி மக்பூனுன். ஆனால் அதிகமான மக்கள் இன்னைக்கு சின்ன குழந்தைகளை கடந்து பெற்றவர்களுக்கான சிந்தனை கூட, என் மகன் 8 மாதம் ஓடிட்டாங்கிறார்,
2 மாதம் ரெஸ்ட் எடுக்கட்டும், 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அன்பானவர்களே, அசல்ல அவன் 8 மாதம் ஓடினது ஓட்டம் அல்ல. இந்த 1 மாதம் என்ன செய்ய போறாங்கிறது தான் அசல். அதுதான் அவனுடைய உருவாக்கத்திற்கான காலம். ஏன்னா 8 மாதம் அவன் படித்தது துன்யா. இந்த 1 மாதம் அவன் கற்றுக்கொள்வதற்காக விடுமுறையை பயன்படுத்த போவது ரப்பை, அது மார்க்கம். அன்பானவர்களே, உங்களுக்கு மிகவும் கட்டாயமான சில தகவல்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். என்ன, காலத்தினுடைய மிகப்பெரிய நோய்ங்கிறது சிந்தனை நோய் தான். சிந்தனை நோய். இன்றைக்கு சிந்தனை அளவில் உருவாக்கக்கூடிய தரத்தில் இருக்கிற ஆசிரியர்களும், உருவாக்கக்கூடிய தரத்தில் இருக்கிற பெற்றோர்களும் தவறிய சிந்தனை கோட்பாட்டாளர்களாய் நிற்பதால், இங்க வார்த்தைகள் கவனிக்கப்பட வேண்டும், தவறிய சிந்தனை கோட்பாட்டாளர்களாக இருப்பதால் பின்வருகிற தலைமுறையை சரியான சிந்தனை என்ற தடத்தில் நிறுத்துவதற்கு இந்த சமூகம் தடம் புரண்டு இருக்கிறது. இது மிக முக்கியமான விஷயம். அன்புக்கினியவர்களே, இது சாதாரண விடுமுறை காலங்கள் அல்ல. ஏனைய சமூகத்தார்களை போன்று ஸ்கூல் லீவ், எனவே எங்க போலான்னு சுத்தி பார்க்கறதுக்கான நேரம், என்ஜாய்மெண்ட்டுக்கான நேரங்கள், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, எங்க குடும்பத்தோட, எந்த படம், எந்த மூவி, யார் கூட, இந்த கலாச்சாரமே இஸ்லாத்தில் கிடையாது. ஓய்வுக்கான நேரம் சக்கராத்து தான், நிம்மதிக்கான ஓய்வுக்கான இடம் கபரஸ்தான் தான். இதுதான் இஸ்லாத்தினுடைய வாழையடி வாழையான பாரம்பரிய கொள்கை. எனவே அன்பானவர்களே, இந்த காலம் தயவு செய்து இப்படி நினைக்காதீர்கள், இது வீணடிக்க வேண்டிய காலம் அல்ல. மாறாக உங்கள் குழந்தைகளின், இளவல்களின் கல்புகளில் ஈமானை விதைக்க வேண்டிய காலம் இது, விதைக்க வேண்டிய காலம். அன்புக்கினியவர்களே, குழந்தை செல்வங்கள், குழந்தை செல்வங்கள், அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வங்களை பற்றி குர்ஆன்ல சொல்ற இடமே ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப அற்புதமா. உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். 2 நபி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுனா, குழந்தைக்காக அல்லாஹ்ட்ட மன்றாடிய 2 நபி. அந்த 2 நபிக்கும் அல்லாஹ் குழந்தையை தருகிற போது, உங்களுக்கு நான் குழந்தைக்கான வாய்ப்பை தருகிறேன்னு மட்டும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அந்த 2 பேர் யாரு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீண்ட 80 வயதிற்கும் மேல் குழந்தை இல்லை. 2வது மனைவி ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாம் முதலாவது, 2வது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமை திருமணமாகியும் குழந்தை பெறாத கவலை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. நீண்ட கால குழந்தை இல்லை, வேணும்னு தவமா கடந்து செய்த துஆ. 2வது ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேருக்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு குழந்தையை தருகிறோம். சொல்லிட்டு அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறோம் என்ற தொடர்ல அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான், முபஷ்ஷிருக், உங்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும், உங்களுக்கு ஆரவாரம் உண்டாகட்டும். எல்லை கடந்த அன்பிற்கு நீங்கள் உரித்தானவர்கள், எல்லை கடந்த மகிழ்ச்சிக்கு பஷாரத் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தவே மாட்டான். பஷாரத், சுப செய்தி. இந்த வார்த்தையை மேக்சிமம் நீங்க குர்ஆன்ல பாருங்க, ஹதீஸ்ல பாருங்க, பெருமானார் சொர்க்கத்தோடு பேசுவார்கள். அல்லாஹ் தஆலா தூதுத்துவ செய்திகளோடு இதை பேசுவான். 3வது இடமாக அல்லாஹ் தஆலா சுப செய்தி, சந்தோஷம், அளவில்லா மகிழ்ச்சி, பஷாரத், சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று 2 நபிமார்களுக்கு சொல்கிறான். உங்களுக்கு குழந்தையை தரப்போகிறோம். நுபஷ்ஷிருக யஹ்யா, ஜக்கரியாவுக்கு யஹ்யாவை, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்மாயிலை குழந்தை தரப்போகிறோம். இது சுப செய்தி, சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இதை சந்தோஷமான உலகத்தின் தருணம் என்று விவரிக்கிறான் குர்ஆனில். எனவே அன்பானவர்களே, குழந்தை செல்வங்கள் அற்புதம், குழந்தை செல்வங்கள் இனிமை. அந்த செல்வங்கள் வாய்க்க பெற்றவர்கள் அல்லாஹ்வினுடைய சுப செய்தி குறித்தானவர்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. அன்புக்கினியவர்களே, அந்த குழந்தையின் உருவாக்கத்தில் தான் நம்முடைய சாதனையை மறைஞ்சது. ஒரு பெற்றோரின் சாதனை அதில் தான். அல்லாஹ் தஆலா குடும்ப தலைவனுக்கு குர்ஆன்ல ஒரு ஆயத்து பேசுவான். இது எல்லோருக்கும் பொருந்தும். நீங்க பல முறை கேட்டிருக்கலாம் இந்த ஆயத், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. குடும்ப தலைவனுக்கு அல்லாஹ் சொல்கிற கட்டளை. கூ அம்ர் அப்படின்னா கட்டளை. அல்லாஹ் கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை தெரியுமா? இதை நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? அவன்தான் தகுதியான குடும்ப தலைவன், தகுதியான தந்தை, தகுதியான கணவன் அவன்தான். கூ அன்ஃபுஸக்கும், உன்னை பாதுகாத்துக்கொள், வ அஹ்லீக்கும், உன்னை நம்பி வந்திருக்கிற உன் மனைவி, அவளால் ஈன்ற குழந்தைகள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். மின்னார், எதிலிருந்து நீங்க பாதுகாக்கணும்? நரகத்திலிருந்து பாதுகாக்கணும்.
கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரகத்திலிருந்து உங்கள் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு உலகத்தில் நீங்க என்ன போராட்டம் செஞ்சாலும் நீங்கள் தான் அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவர்கள். அன்பானவர்களே, ஒரு குடும்ப தலைவனுக்கான பொறுப்பு தன் குழந்தைகளுக்கு மார்க்கம், இஸ்லாம் இது போதிக்குகிற தகவல்களை ஆள் மனதில் பதிய வைத்து அவனை இஸ்லாமியனாக உருவாக்குவது, அசல்லிய இஸ்லாமிய கோட்பாட்டு குறித்தானவனாக உருவாக்குவது. இதுதான் கடமை, தகுதி. இது குடும்ப தலைவனுக்கான தகுதி என்று குர்ஆன் சொல்லும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள். இந்த ஆயத்துக்கு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ். இந்த தகுதியை அல்லாஹ் ரெண்டா பிரிக்கிறான். முதலாவது அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். அர்-ரஜுலு ராஇன் அலா அஹ்லிஹி, ஒரு ஆணுக்கான கடமை என்ன? நாளைக்கு மறுமையில ஒரு ஆணுக்கான விசாரணை அவன் குடும்பம் சார்ந்து விசாரிக்கப்படும். அர்-ரஜுலு ராஇன் அலா அஹ்லி. ஒரு பெண்ணுக்கான கடமை என்ன? அல்லாஹ் அங்கேயும் பிடிப்பான். முதல் கேள்வி எங்கன்னா, நீ என்ன செஞ்சங்கிறதுக்கு முன்னாடி எப்படி வளர்த்தங்கிற கேள்வி அல்லாஹ் முதல்ல கேட்பான் ஒரு பெற்றோர்கிட்ட. உனக்கான கேள்வி கணக்கின் துவக்கமே எங்கண்டா, அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பாய் தந்த குழந்தைகளிலிருந்து தான் ஆரம்பிக்குமா. முதல்ல அல்லாஹ் கேட்பது அர்-ரஜுலு ராஇன் அலா அஹ்லிஹி, உன் குடும்பத்தாரின் நிலை என்ன? இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுக்கான முதல் கேள்வி என்ன தெரியுமா? அல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஸௌஜிஹா, உன் கணவனின் வீட்டின் பொருட்களை, அவன் உடைமைகளை, அவன் சார்ந்த குழந்தைகளை நீ எப்படி நிர்வாகம் செய்தாய்? இங்கிருந்து தான் ஒரு ஆணுக்கான, தகப்பனுக்கான கேள்வியும் ஒரு தாய்க்கான கேள்வியும் தொடங்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, உங்கள் மறுமைக்கான முதல் கேள்வி உங்கள் கைகளில், உங்கள் மடிகளில் தவழ்கிற உங்களின் குழந்தைகள் தூக்கி தோல்ல போட்டு வளர்த்து ஸ்கூல்ல படிச்சு என் புள்ளன் பேர் வச்சு இதுவல்ல அசல் பெருமை. நாளைக்கு நிற்கும் போது அல்லாஹ்வுக்கு முன்னால் உங்கள் வளர்ப்பு தலை நிமிரச் செய்ய வேண்டும். அதுதான் அசல் வளர்ப்பு. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, ஒரு தந்தை, ஒரு தாய், பெற்றோர் நினைத்தால் குழந்தைகளை எப்படி உருவாக்கலாம் தெரியுமா? சாதாரண மனிதன அசாதாரணமானவன உருவாக்கலாம். அசாதாரணமான ரைட் பிரதர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1800களினுடைய கடைசியில விமானம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முழுக்க பின்னால் முதுகெலும்பாக நின்றது ரைட் பிரதர்ஸ் உடைய தந்தை. சாதாரண வியாபாரி, சாதாரண அந்த ஊர்ல ஒரு சாமானிய நபர். அவர் இந்த வானத்துல பறக்கணும். போராட்டம், எவ்வளவு போராட்டம்னா, வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து கடைசியா படுக்கிறதுக்கு இருக்கிற தலையணையும் வித்து பல சோதனைகள்ல தோத்து போன மகனுக்கு கடைசி பொருளை கொண்டு போய் கையில கொடுத்து, அப்பா இனிமேல் கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இதுதான் என்கிட்ட இருக்க கடைசி காசு, என்னை மன்னிச்சிருங்க, இதுல எப்படியாவது நீங்க சக்சஸ் ஆகணும், இதுல எப்படியாவது நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாரு. 1903 முதல் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் யார் தெரியுமா? அவங்களுடைய தந்தை. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிங்க. இதுதான் சாதாரணம் தொட்டு அசாதாரணம். உலகத்துல பறக்கணுங்கிற சிந்தனை அந்த காலத்துல எந்த மனிதனுக்கும் யூகத்துல கூட கிடையாது. கிராமத்தினுடைய ஓரத்துல 2 பேர் நாங்களும் பறவைகள் போன்று பறப்போம்னு யோசிச்சாங்க. அந்த யோசனைக்கு உருவம் கொடுத்து ஊக்கம் கொடுத்த தந்தையால் இன்றைக்கு விமானங்கள் வானத்தில் எத்தனை பறக்கிறது. அன்பானவர்களே, ஒரு தந்தை நினைத்தால், ஒரு தாய் நினைத்தால் சாதாரணத்தை அசாதாரணமாக மாற்ற முடியும். சமூகத்தின் தலையெழுத்துக்களை மாற்ற முடியும். நீங்க பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாமே, ஐசக் நியூட்டன் வந்தாரு, எப்படிப்பட்ட ஐக்கியூ லெவல், உலகம் போற்றுகிற மாமனிதர், அறிவு களஞ்சிய மேதை என்றெல்லாம் பேசுகிற ஐசக் நியூட்டனின் உருவாக்கம் எங்கு? ஸ்கூல்ல ஒரு துருப்பு சீட்ல எதுக்கும் தகுதி இல்லாத ஐசக் மீண்டும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது எழுதி கொடுத்ததை அவங்க அம்மா வாங்கி படிச்சுட்டு, உனக்கான தகுதி அந்த ஸ்கூல் இல்ல, நீ தகுதி வாய்ந்தவன், போய் லைப்ரரியில அப்படின்னு கொண்டு போய் உட்கார வச்சாங்க பிள்ளைய. நீண்ட காலத்திற்கு பின்னால் அறிவியல் போற்றும் விஞ்ஞானியாக உலகத்தில் மிளிர் கொண்டிருக்கிற போது முன்னாடி தன் தாய்க்கு ஸ்கூல்ல எழுதின சீட்டை திறந்து பார்க்கும் போது முட்டாள் ஐசக் இனிமேல் ஸ்கூலுக்கு தகுதி இல்லைன்னு எழுதி அமைச்சிருந்தாங்க. ஆனா தாய் அந்த தலையெழுத்தை மாற்றுகிறாள். எப்படின்னா, உலகம் போற்றும் ஐசக் இன்றைக்கு வரைக்கும். அன்பானவர்களே, இதுதான் சாதனை. நம்மாலும் சாதிக்க முடியும். இப்படி எத்தனையோ சாதனைகள். சுஃபியான் இப்னு சௌரி அவரை மாதிரி இந்த காலத்துல இன்னும் ஒரு இமாம் பிறப்பாரா என்று கேள்விக்குறி என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். சுஃபியான் சௌரி பிறக்கும் போது அனாதை. ஒரு கட்டத்துல வளர்ந்து வந்த உடனே அந்த பிள்ளைய முழுசா வளர்த்தது சுஃபியானுடைய தாய். எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? மதீனால
வளர்க்கிற வளர்ப்பு அப்படி. மகன்கிட்ட சொல்றாங்க, மகனே நீ கவலையே படாது, நீ எங்கு சென்று எந்த உஸ்தாதை கவனித்து எவ்வளவு தூரம் பயணித்தாலும் பரவாயில்ல, போய் படி, உனக்கு பொருளாதார செலவை நான் செய்கிறேன், எனக்கு நூல் நெய்ய தெரியும், காலம் முழுக்க நூல் நெய்து உன் படிப்புக்காக என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நான் செய்கிறேன், நீ படிச்சுட்டு மட்டும் வா, மார்க்கத்தை படி, அது உனக்கான வெற்றி. இன்றைக்கு உலகத்துல சுஃபியான் எழுதிய தத்துவங்களுக்கு நிகரான தத்துவங்கள் இல்லை. இப்படிப்பட்ட தலை சிறந்த ஆளுமைகள் ஹஜ்ரத் ஷாஃபி ரஹிமஹுல்லா எத்தனையோ பேருடைய வரலாறுகள் உண்டு. பெற்றோர்களால், அன்பானவர்களே, உலகத்தில் சாதாரண மனிதர்கள் தான், சாமானியவர்கள் தான், அசாதாரண மனிதர்களாக காலங்கள் அழிந்தாலும் காலத்தின் ஓட்டங்களில் அழியாத வரலாற்று நாயகர்களாக பெற்றோர்கள் உருவாக்கிய தலைமுறைகள் நிறைய உண்டு. அன்பானவர்களே, எனவே ஒரு பெற்றோர் நினைத்தால் ஒரு தலைமுறையின் தகுதியை, அவனுடைய சிந்தனையை நேரான கோட்டில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். இதுதான் இன்றைக்கு மார்க்கம் சொல்கிற மிக முக்கியமான பாடம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பரக்கத்துக்கு 2 செய்தி சொல்றோம். பரக்கத், உங்களுக்கு பரக்கத்து வேணுமா? பரக்கத்துக்கான வாசல்கள் பல. அதுல ரொம்ப பிரத்யேகமான 2 வாசல். என்ன அது? முதல் வாசல் உங்கள் மனைவி. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனங்கள்ல இப்படி சொல்வான், நீ ஒரு பெண்ணை மார்க்கப்பட்டுள்ளவளாக தேடி கரம் பிடித்தால், அந்த பெண் உன் வாழ்க்கைக்கு துணையாக நீ தேர்ந்தெடுத்தால், உங்க வாழ்க்கையின் வாழ்வாதாரத்திற்கான பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறார். அன்பானவர்களே, இதற்கு கீழே பல உலமாக்கள் எழுதுவார்கள், நிக்காஹ் நீங்க மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேடி பிடிச்சு, பொருளாதாரம், அழகு, ஆடம்பரம், குடும்ப பின்பலன் எதுவுமே இல்லை, என் மனைவி அப்படின்னு தேடி பிடிச்சி நீங்க அந்த மாதிரி பொண்ணை கையில பிடிச்சிங்கன்னா அல்லாஹ் தஆலா ரிஸ்கின் வாசலை திறந்து வைக்கிறார். ரிஸ்கின் வாசல், இது முதலாவது செய்தி. இதுக்கு ரொம்ப அற்புதமான உதாரணம் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எப்படிப்பட்ட சஹாபினா, இன்னைக்கு வரைக்கும் வரலாற்றில் அவருக்கு இப்படி ஒரு பேர் இருக்கு அரபுகளால். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தொட்டதெல்லாம் தங்கம், தொட்டதெல்லாம் பொன்னாகும். அப்படிப்பட்ட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் சொல்வாரு, வியாபாரத்தில் அன்றைய காலத்திலேயே இன்னைக்கு இருக்கிற பல கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வரர், மதீனாவினுடைய ஒரு கிராமத்தில் வசித்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி? என்னுடைய சாகசத்திற்கான காரணம் 2 தான். முதலாவது காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ. முதல்ல என் கல்யாணத்துக்கு வந்து நம்ம எல்லா நிக்காலையும் ஓதுறோமே, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக, இந்த துஆவை முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு தான் ஓதுனாங்க. அந்த பரக்கத், நான் தொட்டதெல்லாம் பொன்னானது. 2வது பரக்கத் என்ன தெரியுமா? இது அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை கரம் பிடித்தேன், அவனின் பரக்கத் நான் உலகத்தில் பொன்னானவனாக, எதை தொட்டாலும் லாபம், எதை தொட்டாலும் சக்சஸ். இதற்கான 2 காரணங்கள். ஒன்று பெருமானாருடைய பரக்கத்திற்கான துஆ, 2வது என்னுடைய மார்க்கப்பட்டுள்ள முழு பரக்கத்தின் வடிவான என் மனைவி. இது 2 தான் என்னுடைய பரக்கத்திற்கான காரணம் என்று விவரிப்பார்கள். 2வது பரக்கத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகள். உலகத்தினுடைய மருத்துவ கலை நிபுணர் அல்லாமா அலி இப்னு சீனா ரஹிமஹுல்லா, அவர் கிதாபு திப்ல இப்படி ஒரு தகவல் எழுதுவாரு, உங்கள் வீட்டிற்கு பரக்கத் வேணும்னா நீங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு முதல்ல குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆனுடைய ஞானங்களை கற்றுக் கொடுங்கள். எந்த குழந்தைக்கு முதலில் குர்ஆன் போதிக்கப்படுகிறதோ அந்த குழந்தை வீட்டிற்குள் பரக்கத்தை இழுத்து வரும் என்று எழுதியிருக்கிறார். சும்மா இல்லை, இழுத்துட்டு வரும். அன்பானவர்களே, உங்கள் குழந்தைக்கு குர்ஆனை ஆரம்பத்தில் கொடுக்கணும். அதுதான் அசல் துன்யா ஆகிரத்தினுடைய பரக்கத். காலையில் 7 மணியிலிருந்து ஆரம்பிச்சு 5 மணி வரைக்கும் ஒரு டைம்லாம் இருந்துச்சு. முதல்ல கண்ணை முழிச்ச உடனே கண்ணை கசக்கி ஒரு கிளாஸ் டீயோ பாலோ எதையோ கொடுத்து குர்ஆனை கையில் கொடுத்து 7 மணி 8 மணி 6 மணிக்கு முதல்ல மதரசாவுக்கு போயிட்டு வந்து அப்புறமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகுது. அவனுடைய பழக்கம் என்னன்னா, ஆரம்பத்தில் எழுந்த உடனே முதல்ல அவன் கட்டி பிடிக்கிறது குர்ஆனா இருந்துச்சு. எனவே அவனுடைய கவலைகள், அவன் எப்படி தடம் மாறினாலும், பெரிய முத்தகையா இல்லாவிட்டாலும், முதல்ல நம்ம ஜெனரேஷனுக்கான சிந்தனை என்னன்னா, ஒரு கவலைன்னு வந்தாலாவது அல்லாஹ்வை மறந்துடுவோம் நல்ல நேரங்கள்ல, ஆனா கவலைன்னு வந்தாலாவது பள்ளிவாசலுக்கு வந்துடுவோம், குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சிருவோம். இது முன்னால் இருக்கிற தலைமுறை.
முன்னால் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை கொஞ்சம் யோசிங்க. எடுத்த உடனே ஸ்கூலுக்கு ரெடியாக, டைய போடு, அதை போடு, இதை போடு, சாக்ஸை போடு, வேன்கார ஹார்ன் அடிக்கிறா, மூட்டை தூக்கு, லஞ்சை தூக்கு, ஸ்கூலுக்கு போ. டிப்ரெஷன். அவனுக்கு அடுத்து என்ன செய்யணும்? ஒரு கஷ்டம், ஒரு சோதனை வந்துட்டா அதை எப்படி கடந்து போகணும், யார்கிட்ட முறையிடணும், அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் தெரியல. நம்முடைய பெற்றோர்கள் தெரியாமலேயே எழுந்தவுடன் முதல்ல குர்ஆனை கொடுத்தனால, ஏதோ அந்த பரக்கத்தினால பிரச்சனை வந்தாலாவது நம்ம பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம். ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனைகளுக்கான நிவர்த்திக்கான இடங்கள் எதுன்னு இன்றைய தலைமுறைகளுக்கு தெரியல. அன்பானவர்களே, இவைகள் இன்றைக்கு ஆக கவனிப்போடு யோசிக்கப்பட வேண்டிய நேரம். எந்த குழந்தை வீட்டில் ஆரம்ப கல்வியாக குர்ஆன் போதிக்கப்படுகிறதோ அந்த குழந்தை வீட்டிற்கு பரக்கத்தை இழுத்துட்டு வரும். ஹாத்திமுல் அஸம் தாபியீன்கள்ல மிக முக்கியமான தாபியன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஹஜ்ஜினுடைய நிகழ்வுகள்ல. இன்னைக்கு அந்த வரலாறு மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. காலையில் மாணவர்களுக்காக வேண்டி அந்த வரலாறு மீண்டும் படித்து சொன்னேன். அது அற்புதமான வரலாறு, ஒரு தந்தைக்கான வெற்றி. அது அசல் அந்த வரலாறு அப்படித்தான் ஆரம்பிக்கும். ஒரு தந்தைக்கான வெற்றி. எப்படி? ஹாத்திமுல் அஸம் ஒரு காட்டில் வாழ்கிற சாதாரண குடிமகன். அவருடைய வேலை என்னன்னா 13 குழந்தைகள். எல்லா குழந்தைகளுக்கும் காலையில் ஃபஜ்ர் முடிச்சுட்டு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். லொஹருக்கு பின்னாடி காட்டுக்குள்ள இருக்கிற சில மரங்கள் விடகுகளை எல்லாம் உடைச்சு சொல்லியா சேர்த்து ஊரில் கொண்டு போய் விற்று மகரிபுல என்ன பொருள் காசு கிடைக்குதோ அதுக்கு உணவு வாங்கிட்டு வந்து வீட்டில் இரவு நேரம் உணவு நடக்கும் மகரிபுக்கு பின்னாடி. இதுதான் வழமையே. இப்படி ஹாத்திமுல் அஸமுடைய ஒரு நாள் ஊரில் போகிறாரு, விறகு விற்கிறாரு. அன்றைய காலத்தினுடைய ஹாஜிகள் எல்லாம் புறப்படுறாங்க ஹஜ்ஜுக்கு. அன்னைக்கெல்லாம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி புறப்படுறாங்க. ஹாத்திம் நண்பர்கள்ட்ட கேட்டார், இது என்ன, யார் இவங்க வெள்ளை வெள்ளை ஆடைகளோடு? ஹாத்திம், உங்களுக்கு தெரியாதா, ஹஜ்ஜுக்கான சீசன் இது. இப்போ ஹாஜிகள் புறப்பட இருக்கிறாங்களே, அதே மாதிரி ஹஜ்ஜுக்கான சீசன், எல்லாரும் புறப்படுறாங்க. ஹாத்திமுக்கு ஒரு ஆசை, மிகப்பெரிய ஆபித், நாமளும் ஹஜ்ஜுக்கு எப்படியாவது போயிடும். நேராக வீட்டுக்கு வந்தார், மனைவி எல்லாத்தையும் உட்கார வச்சாரு, ஆலோசனை செஞ்சார். பழக்கம் பாருங்க, உடனே முடிவெடுக்கல, ஆலோசனை செய்கிறார். மனைவி எல்லாம் உட்கார வச்சு ஆலோசனை, நான் ஹஜ்ஜுக்கு போகலான்னு ஆசைப்படுறேன், அனுமதி கொடுத்தா உடனே புறப்பட்டுருவேன். அந்த அம்மாவுக்கு டக்குன்னு கோவம் வந்து கேட்டுச்சு, எப்படி போவீங்க? போகிறதுக்கான காசு இருக்கா? போகிறதுக்கான ஐடியா இருக்கா? யார் கூட சேர்ந்து போகிறீங்க? சரி, நீங்கள் போயிட்டா நாங்கள் என்ன செய்வோம்? வீட்டுக்கான 13 குழந்தைகளுக்கான ஒரு தகப்பனாய் சம்பாதிக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். போயிட்டா நாங்கள் என்ன செய்வோம்? ஹாத்திமுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த அம்மா திட்டின உடனே அழுக வந்துருச்சு. அவர் போய் முசல்லா வரிசை தொழுதாரு, அழுதாரு. அந்த 13வது குழந்தை, கடைசி குழந்தை, பொம்பளை பிள்ளை, அது போய் நேரம் ஹாத்திமுல் அஸம் போய் அழுதுட்டு இருக்கும் போது கண்ணை தொடச்சிட்டு, அத்தை ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டுச்சு. ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை, கவலை, ஆனால் குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு தெரியல, எனவே போக முடியலைங்கிற வருத்தத்துக்காக அழுகிறேன். உடனே அந்த குழந்தை சொல்லுத்த, அத்தா நீங்கள் ராசிக்கா, அல்லாஹ் ராசிக்கா? அல்லாதாம்மா ராசிக். டெய்லி காலையில் ஃபஜ்ருக்கு பின்னாடி உட்கார வச்சு தருபவன் அல்லாஹ், கேட்கும் இடம் அதுன்னு சொல்லி கொடுத்தீங்களே, நீங்கள் போயிட்டா ராசிக் இல்லையோ? உடனே அத்தாக்கு ஒரு தைரியம், பிரச்சனை எங்க, அசல்ல அவருக்கும் உண்டு, அம்மா தான் பிரச்சனை, அதை கடந்து வெளியே வரணும். அந்த குழந்தை சொல்லிச்சு, அம்மாட்ட நான் பேசுகிறேன். போய் அம்மாவை இழுத்து உட்கார வச்சு அதே கேள்வி, யார் ராசிக்கு? அல்லாஹ் தான் ராசிக்கு. அப்போ அத்தா போட்டோம். என்னடா சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு ஈமானா? அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க. அவர் வெளியே போய் நின்று 2 துவா செஞ்சார். போகிறேன் ரப்பே, என்கிட்ட எதுவுமே இல்லை, உன்னை நம்பி போகிறேன், என்னுடைய ஹஜ்ஜு கபூல் ஆகும். 2வது, என் குடும்பத்தை விட்டுட்டு போகிறேன், உன் பொறுப்பில் விட்டுட்டு போகிறேன், நீ பாதுகாக்கணும் சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். போய் 3 நாள் ஆச்சு. ஹாத்திமுல் அஸமுக்கு வழி தெரியல. ஊர் மாறி கேட்டு அங்கும் இங்கும் சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சரியான உணவு இல்லை. ஒரு கட்டம் ஒரு கிராமத்தில் போய் படுத்துட்டார், ஒரு மரத்துக்கடியில். தூரத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு கூட்டம் கூடாரம் முடிச்சிருக்கு. என்ன சலசலப்புன்னு எந்திரிச்சு போய் கூடாரத்திட்ட சாப்பாடு ஏதாவது கேட்கலாம் அந்த கூட்டத்திட்டன்னு போனார். போய் சாப்பாடு கேட்டாரு. பார்த்தா அங்கே ஒரே பரபரப்பாக இருக்கு. என்ன பரபரப்பு? பார்த்தா அந்த கூட்டத்தின் தலைவனுக்கு தேள் கொட்டிருச்சு. அந்த கூட்டத்தில் மருத்துவம் செய்யும் நபர்கள் யாரும் இல்லை. ஹாத்திம் சொன்னாரு, நான் மருத்துவம் செய்வேன். சரி, எப்படி செய்வீங்க? போனாரு, அவருடைய எல்லா விதமான விஷயங்களையும் நீக்கி மருந்து கொடுத்து குர்ஆனில் இருக்கக்கூடிய சூரா ஃபாத்திஹாவை 7 முறை ஓதி தண்ணியில் ஊதி கொடுத்தாரு. குடிச்சு முடிச்ச உடனே அந்த தலைவருக்கு சரியாயிடுச்சு. நீங்கள் யாருன்னு கேட்க, அவர், நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வர்றேன் ஹாத்திம், ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை, வழி தெரியல, நாங்களும் ஹஜ்ஜுக்கு தான் போகிறோம். நான் யார் தெரியுமா? பக்கத்தில் மிஸ்ர்கிட்ட இருக்கிற மிஸ்ரின் அரசன் நான்,
என் கூட வந்துடுங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி உங்கள் ஊருக்கு வர்ற வரைக்கும் என்ன செலவோ என்ன பாதுகாப்போ அது அரசுடைமை காரணமாக உங்களுக்கு செய்யப்படும், அரசுடைமை உங்களுக்கு வழங்கப்படும். என் கூட வந்துடுங்கன்னு ஹாத்திம் புறப்பட்டு போயிட்டார். இந்த பக்கம் வீட்டில் 3 நாள் சாப்பாடு இல்லை, கொண்டு வந்து தான் தரணும், வெறும் தண்ணி மட்டும்தான். அம்மாவுக்கு ஒரு வழி கோவம் வந்துருச்சு. 3 நாளாக சாப்பாடு இல்லை, உன் பேச்சை கேட்டு அனுப்பிட்டேன், இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னு தெரியல. அந்த குழந்தை நேரம் எதுவுமே செய்யலையே, முசல்லா விரிச்சு அமைதியாக உட்கார்ந்து இருந்துச்சு. சாயந்தர நேரம் ஒரு ஆள் கதவை தட்டினார். போய் கதவை திறந்தா ஒரு சிப்பாய் நிற்கிறார் வெளியே. என்ன வேணும்னு கேட்டாங்க. இல்லை, அரசர் வேட்டைக்கு வந்தார், எங்கள் தோல் பேர் இருக்கிற தண்ணி காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். அந்த அம்மா யோசிச்சு பார்த்தாங்க, வீட்டில் தண்ணி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் நமக்கு முன்னால் தேவையுடையவன் இருந்தால் முதல்ல அவனை முற்படுத்தின கலாச்சாரம். எனவே தூக்கி கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல குடிச்சிட்டு போங்க, வேகமாக கொண்டு போய் கொடுத்தாங்க. அரசர் கடுமையான தாகம் குடிச்சிட்டு பிரமித்து போய் கேட்டாரா, எப்போ இந்த தண்ணி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இந்த மாதிரி ஹாத்திம்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், இவ்வளவு சுவையான தண்ணியை நான் குடித்ததே இல்லை, ஹாத்திம் வீட்டுக்கு போகணும், நான் கடுமையான தாகத்தில் இருந்தேன், அவருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்துருங்க, எனக்கு வீடை காட்டுங்க. அப்போ அவர் சொன்னார், ஹாத்திம் இல்லை, அவர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கார், குடும்பம் மட்டும்தான் இருக்குது. அப்படியா? நேராக வீட்டுக்கு போனார், கதவை தட்டினார், குதிரையிலேயே உட்காந்துருந்தார். அந்த அம்மா கதவுக்கு பின்னாடி இருந்த ஹாத்திம் எங்கன்னு கேட்டப்போ மீண்டும் அந்த செய்தி சொல்லுது, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு. சரி, போனதற்கான ஏற்பாடு என்னன்னு கேட்டார். போயிட்டாரு, உங்களுக்கு என்ன ஏற்பாடு? அல்லாஹ்வை விட்டு சென்றிருக்கிறார். இந்த வார்த்தை தான் அந்த அம்மா சொல்லுது, அல்லாஹ்வை விட்டு சென்றிருக்கிறார். உடனே என்ன பண்ணாரு, இடுப்புல கட்டி இருந்த தங்க பெல்ட், மாணிக்கங்கள் வைரங்கள் பொருந்திய வால் உரைக்காக பயன்படுத்துகிற அந்த பெல்ட்டை கழட்டி வீட்டுக்குள் தூக்கி எறிஞ்சிட்டார். பின்னாடி 21 சிப்பாய்களும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இது உங்களுக்கான அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த அன்பளிப்பு, ஹாத்திம் வர்ற வரைக்கும் இதை வச்சுக்காங்கன்னு புறப்பட்டு போயிட்டாங்க. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவி, ஊர்ல ஒரு தங்க வியாபாரி, பொன்னகை விற்கிற வியாபாரி நேராக வீட்டுக்கு வந்துட்டாரு. சாயந்தரம், ஏம்மா இந்த மாதிரி அரசர் கொடுத்துருக்கிறாராமே. ஆமாம் கொடுத்துருக்கிறாரு. அதை நான் வாங்கிக்கட்டுமா? நீங்கள் வாங்கிக்கங்க, ஒருவேளை சாப்பாடு வேணும், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அவர் சொன்னார், இதை நான் எடுத்துக்கிறேன், இதற்கான பொருட்காசுகளை நான் கொண்டு வந்து வீட்டில் இறக்குறேன், இதை நான் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துட்டு போங்க, சாப்பிட கிடைச்சா சரி. கொண்டு வந்து பொற்காசை இறக்குனாராம். அந்த வரலாற்றின் இறுதியில் எவ்வளவு பொற்காசு இருந்துச்சுன்னா 13 பேர் வீட்டில் உட்கார்றதுக்கு மட்டும் ஓரமாக இடம் இருந்துச்சா. வீடு முழுக்க காசாக இருந்துச்சு, வீடு முழுக்க. அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வோன்னு தெரியாது. அன்பானவர்களே, இது கதை இல்லை, தூங்கும்போது கேட்டுக்கிட்டே தூங்கிற கதை இல்லை, இது வரலாறு, இது வரலாறு. அவங்க அம்மா ஆசைப்பட்டு ஆச்சரியப்பட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? என் மக தானே, என் மக தானே. அந்த மகளை பிடிச்சி உலுக்கி, ஏம்மா அழுகிற, அல்லாஹ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்குறான் பாரு, எல்லாம் ஒன்னால தான்மா கிடைச்சிச்சு. அந்த குழந்தை சொல்லிச்சு, அம்மா நீங்கள் திட்டினீங்கன்னு அழுகலை, நான் பசியால் அழுகலை, நான் அழுததின் காரணம் என்ன தெரியுமா? என் ரப்புக்காக எங்கள் அத்தாவை நான் அனுப்புனேன், போங்கன்னு அனுமதி கொடுத்தேன், அவருக்காக உதவி செஞ்சேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் செய்யலை. அல்லாஹ் எப்படி மாற்றினான்? அடுத்த வேளை உணவில்லாத இந்த வீட்டிற்கு ஒரு அரசர் வந்து இரக்க பார்வை பார்த்தார். அவருடைய இரக்கத்தால் நாங்கள் 13 பேரும் வாழ்நாள் முழுக்க அமர்ந்து சாப்பிடும் அளவிற்கான பொற்காசுகள் என் வீடுக்கு தேடி வந்துருச்சு. என் ரப்பு டைரக்டா இரக்க பார்வை பார்த்திருந்தால் எனக்கு அல்லாஹ் என்னவெல்லாம் கொடுத்திருப்பான், எனக்கு என்னவெல்லாம் கிடைச்சிருக்கும் என்பதை நினைத்தேன், எனவே கலங்கினேன். இதுதான் குழந்தைகளுக்கு ஈமான தர்றது. குழந்தைகள் இது வரலாற்றை துவங்கும் போது வெற்றி பெற்றார் ஹாத்திம்னு தான் இந்த வரலாறை தொடங்கும். ஏன்னா அன்பானவர்களே, அசல் மனிதனின் ஆணவனின் வெற்றி என்பது தம் பிள்ளைகளையும் மனைவியையும் சரியான பாதையில நிறுத்துறது, சரியான பாதையில. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட தலைமுறைகளை உருவாக்குகிற தலைவர்கள் வேண்டும் என்று குர்ஆன்ல பேசுறான். கு அன்ஃபுசுக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இதுதான் அதற்கான விளக்கம். அன்பானவர்களே, எனவே இந்த காலங்கள் மிகவும் முக்கியமானவை. எப்போ உருவாக்குவீங்க? நான் நிறைவுக்கு வருகிறேன். எப்போ உருவாக்குவீங்க? வளரட்டும். அதில் சின்ன பையன் 5th தான் 6th தான், அடுத்து என்ன 10th பப்ளிக், ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். 11th 12th, அடுத்து அவன் காலேஜுக்கு போகணும். இன்னைக்கு 12வது படிக்கிற பையனுக்கு நான் சொல்கிறேன் 12வது படிக்கிற பையனுக்கு குர்ஆன் சரியான முறையில் ஓத தெரியல. எத்தனை வயசு பாருங்க, 16 வருஷம் இந்த துன்யாவில் உங்களுடைய நிழலுக்கு பின்னால் வாழ்ந்திருக்கிறான். அவனால் சரியான முறையில் அலிஃப் லாம் மீம் ஜுஸ் ஓத முடியலன்னா
தகப்பனுக்கான தகுதி எனக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சுப்பார். சரி, ஸ்கூல்ல படிச்சிருக்க, என்ன படிச்சிருக்கிற? 12வது வரைக்கும் சிபிஎஸ்இ, 12வது வரைக்கும் மெட்ரிகுலேஷன். ஒரு புக்கை கையில கொடுத்து இங்கிலீஷை படிச்சு இந்த பேராகிராஃபுக்கான முழு வேர்ட் பை வேர்ட் அர்த்தம் வேணாம், கருத்தை சொல்லு. திணறான் புள்ள, திணறான், முடியல. 12-13 வருஷங்கள் ஸ்கூல்ல படிக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு சின்ன பேராகிராஃப் விளங்க முடியலன்னா நீங்க எதற்காக, எதை கவனித்து உங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிறீர்கள்? நான் உங்கள் உருவாக்கத்தை, செலவீனங்களை நான் தவறென்று சொல்லவில்லை, அது அசல், அது தேவை என்று சொல்கிறேன். ஆனா யோசிங்க, என்ன கொடுத்திருக்கிறோம்? ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சவனே அவன் 7th போயிட்டான், அவன் 8th போயிட்டான், அவன் காலேஜ் போயிட்டான். என்ன உருவாகி இருக்கிறான்? என்ன தகுதி வந்திருக்குது? என்ன ஒழுக்கவியல் சிந்தனைகள் வந்திருக்குது? எவ்வளவுக்கு எவ்வளவு இன்றைக்கு சமூகம் வளருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்கூல்ல படிக்கிறவன் சுயநலமா தான் சிந்திக்கிறான். எந்த அளவுக்கு 8th வரைக்கும் அவனுடைய சிந்தனைகள் வேற மாதிரி, 9th 10th வேற மாதிரி, 10வது 11வதுல எப்படி இருக்கிறான்? நானே எங்க அத்தா அம்மா எல்லாம் நல்லா இருந்தா போதும், மற்றவனுக்குள்ள உள்ள சேர்க்கறது இல்லை. பொருள் வாங்கினா எனக்குள்ளேயே, வண்டி வாங்கினா எனக்குள்ளேயே, விளையாட்டு ஜாமான் வாங்கினா எனக்குள்ளேயே. அந்த பழக்கம் எப்படி ஆகுதுண்டா, வளர்ந்து 12வது 13வதுல நிற்கும் போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அப்பா அம்மா கூட வேண்டாம், என் சந்தோஷம், என் ஆசை, என் போதை, என் கவலை, என் சுகம், என் பெற்றோர்கள் கண்ணீர் வடிச்சாலும் கவலைப்பட்டாலும் எனக்கான எந்த விதமான நோவினைகளும் அல்ல. என்னுடைய முழு கவனம் நான் சுகமா இருக்கணும், நான் சுதந்திரமா இருக்கணும். இதுதான் நீங்க காசு கொட்டி 13-14 வருடங்கள் படிக்க வைத்த கல்விக்கான பலனா பிரயோஜனமா? அன்பானவர்களே, நான் உங்களை குறை சொல்லல, கொஞ்சம் யோசிக்க சொல்றேன். அன்பானவர்களே, இஸ்லாமிய சமூகத்தினுடைய தலைமுறையை நிர்ணயிக்க வேண்டிய இடத்தில் தகப்பன்கள் இருக்கிறோம், தாய்மார்கள் இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு வருஷம் வருஷம் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், என்ன உருவாகிட்டு இருக்கிறோம்? உணர்வுகள்ல, குணங்கள்ல. இன்னைக்கு குணங்களே பல பிள்ளைகள்கிட்ட பார்க்க முடியல, ஏன் பெற்றோர்கள்ட்டே இல்லை, எப்படி குழந்தைகள்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? அன்பானவர்களை, சிந்திக்க வேண்டிய தருணம் இது. உங்கள் குழந்தை எவ்வளவு மார்க் இருக்கிறான் அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. எவ்வளவு குணவாளனாக, எவ்வளவு பண்பாளனாக, இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக. தகப்பன் தாய் மீது அக்கறை இல்லாதவன் எப்படி சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனாக உருவாக்க முடியும்? எப்படி உருவாக்க முடியும்? அன்பானவர்களே, அவைகளெல்லாம் யோசிக்க வேண்டிய காலம். எங்க உருவாக்கணும்? இங்க தான் உருவாக்கணும், சின்னதுல தான் உருவாக்கணும். வளரட்டும் 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 முடியாது. சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல கூட ஒரு பழமொழி, தொட்டிலிருந்து கபிரிஸ்தான் வரைக்கும் உண்டு. அன்பானவர்களே, தொட்டிலிருந்து ஆரம்பிக்கும். தொட்டிலிருந்து என் பிள்ளை பாலிகாகட்டும், தொழுகை கற்றுக் கொடுக்குறேன், 15 வயசாகட்டும், 16 வயசாகட்டும், வளைக்க முடியாது. சின்னதிலேயே வளைக்கணும். பெற்றோர்கள்லாம் யாருன்னு சொல்லி சொல்லி உருவாக்கணும். அவனுடைய சிந்தனை என்ன, அவனுக்கு என்ன தரணும், தேடி தேடி உருவாக்கணும். அப்படி உருவாக்கிய குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் வரலாறு படைப்பார்கள், சாதிப்பார்கள். இதுதான் பெற்றோருடைய மிக முக்கியமான ஃபோக்கஸ். நான் உழைக்கிறேன், காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறேன், மாசக்கணக்கா உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். அன்பானவர்களே, சம்பாதியுங்கள். உங்கள் குழந்தைகளை எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க? என் புள்ள நல்லவன் 100%, என் கல்புல கை வச்சு என் பிள்ளைய இப்போ தனியா விடுங்க, அவன் நல்லவனா நிற்பான். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு 5வது 3வது பையன்கள்கிட்ட கூட நம்ம யோசிக்க முடியாத சிந்தனை மாற்றங்கள் இருக்கு. இதுவெல்லாம் கத்துக்கிற இடம் என்ன தெரியுமா? நீங்க காலையில 7-8 மணிக்கு, நான் குறை சொல்லல, இது உண்மை, 8-7 மணிக்கு அந்த வேன்ல ஏத்துறீங்கல்ல, டை, லஞ்ச் பாக்ஸ், பேக் எல்லாம் கூட்டு அங்க போய் தான் கத்துக்கிட்டு வரலாம். அங்க போய் தான் கத்துக்கிட்டு. யாராவது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுங்க, இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுங்க. அன்பானவர்களே, யோசியுங்கள். என் குழந்தைக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அடுத்த சமூகத்தின் தலைவனா அவனை உருவாக்கணும். அதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பெருமானாருடைய மிக முக்கியமான சிந்தனை அது. அந்த சிந்தனைகளை இந்த காலத்திலாவது உருவாக்கணுங்கிற மிகப்பெரிய எண்ணத்தோடு ஒரு சில வகுப்புகளை நாம எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். கொஞ்சம் உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட வேற எதுவுமே கேட்கல, உங்க குழந்தைகளை கொண்டு வந்து அந்த வகுப்புகள்ல சேருங்க. என்ன வகுப்பு வச்சிருக்கிறோம்? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சுருக்கமா 5 விதமான வகுப்புகள். முதல்ல மார்க்கவியல். மார்க்கம்னா குழந்தைகளுக்கு என்னன்னு தெரியும். இன்னைக்கு கலிமா கொள்கையிலிருந்து ஆரம்பிச்சு கடைசி ஹஜ்ஜு வரைக்கும் அவனுக்கு எதுவுமே தெரியுமா? அசல் கொள்கைகள். நாம யாரு, ஈமான்னா என்ன? ஈமான்னா 2 தான். ஈமான்னா 2 தான். முதல்ல என்ன? தஸ்தீக்கும் பில் கல்ப் வ இக்ரானும் பில் லிசான். இதுதான் ஈமான். இதுவே இல்லை. எப்படி ஈமான்? ஈமானை உள்ளத்தால் அவன் உறுதி கொள்ளணும். இந்த ஈமானுக்கு மேல எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்ற எண்ணத்துக்கு வரணும். என் ஈமானுக்கு சின்ன பிரச்சனை இருந்தாலும் எதிரில் நிக்கிறது யாராக இருந்தாலும் தூக்கி போட்டுருவேன் வரணும்.
இதுதான் அசல் ஈமான். தஸ்தீக்கும் பில் கல்ப் வ இக்ரானும் பில் லிசான். அதை எல்லா இடத்துலையும் வாயால் உண்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம குழந்தைகளுடைய ஈமான் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க. இந்த ஈமானிய பயிற்சி வகுப்புகள் இங்கே, குழந்தைகளுக்கான குர்ஆன் பயிற்சி வகுப்புகள் இங்கே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் சிபாரிசு செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பெருமானார் அல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பெற்றோர்களை இழுத்துட்டு வருவாங்களாம் மலக்குகள். அவங்கள கை நீட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குறை சொல்வார்களாம். எப்படி சொல்லுவாங்க? இத்தஹது ஹாதல் குர்ஆன் மஹ்ஜூரா. அல்லாஹ் இந்த பெற்றோர்கள், இந்த நபர்கள் குர்ஆனை புறக்கணித்தவர்கள். குர்ஆனை புறக்கணித்தவங்க யார்? குர்ஆனை புறக்கணிச்சவங்க. அல்லாஹ் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் பின்னாடி விளக்கம் சொல்லுவாங்க, 5 பேர் குர்ஆனை புறக்கணிச்சவங்க. 5 விதமான புறக்கணிப்புகள். முதலாவது, குர்ஆனை கேட்கறதையும் அதை சிந்திக்கிறதையும் விட்டு புறக்கணித்தவர்கள். குர்ஆனை கொஞ்ச நேரம் அவனால் உட்காந்து கேட்க முடியாது, இவங்க குர்ஆனை புறக்கணிச்சவங்க. ரெண்டாவது, குர்ஆனுடைய வாழ்க்கையை அமல்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. செய்திகள் கேட்பாங்க, ஆனால் அமல்களில் கொண்டு வர மாட்டாங்க, இவங்க குர்ஆனை புறக்கணிச்சவங்க. மூணாவது, குர்ஆனுக்குள்ள எல்லாத்துக்குமான தீர்வுகள் இருக்கு, அந்த தீர்வுகளை தேடாதவர்கள். நாலாவது, அதற்கு எங்களுக்கு குர்ஆன்னா எப்படி எங்கனால தேட முடியும், நாங்கள் சாமானியனவங்க. அடுத்த நாலாவது சொல்கிறாங்க, யாருன்னா குர்ஆனை புறக்கணிச்சவங்கல்ல, ஹஜ்ரு தத்கீரஹு வ தஃஹீமஹு, குர்ஆனை விளங்க அதனுடைய உபதேசங்களை விளங்குவதற்கு முயற்சிக்காதவர்கள், இவங்க குர்ஆனை புறக்கணிச்சவங்க. ஐந்தாவது சொன்னார்கள், குர்ஆன் என்பது நிவாரணம், அதில் நிவாரணத்தை தேடாதவர்கள். இந்த 5 பேர் குர்ஆனை புறக்கணித்தவர்கள். இவங்களை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தஹது ஹாதல் குர்ஆன் மஹ்ஜூரா, இவர்கள் குர்ஆனை புறக்கணித்தவர்கள் என்று பெருமானார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, கவனித்துக் கொள்ளுங்கள். நம் குழந்தைகளை உருவாக்க வேண்டிய தடம் இது, தருணம் இது. கோல் ஃபிக்ஸிங், என்ன செய்ய போறோம், நம்ம குழந்தைகள் என்ன செய்யறாங்க, என் பிள்ளைக்கு என்னென்ன பழக்கம் இருக்கு, என்னென்ன பழக்கம் இல்லை, ஆராயுங்க. எனவே அதை ஆராய்ந்து அவனை சரிப்படுத்த வேண்டிய, செப்பனிட வேண்டிய மிக முக்கியமான காலங்கள் இது. 30 நாள் உங்க கூடயே இருப்பான், அவன் கூடயே இருங்க, அவனை தெரிஞ்சுக்கங்க, அவனை புரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத யோசிங்க. அவனுக்கு எதை கொடுக்க வேண்டும் தெரியுமா? நான் சொல்லல, பெருமானார் விளக்கினார்கள், குர்ஆனை கொடுங்கள், அவன் சீரான பாதைக்கு வருவான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பெற்றோர்களாக உங்களை ஆக்குவானாக. நிறைவாக 2 செய்தி சொல்லி நான் முடிச்சிடுறேன். 2 செய்தி நிறைவாக. முதலாவது, தேர்தல் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயம். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? தஸ்பீஹே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இருளில் மீன் வயிற்றில் மாற்றி கொண்ட போது கடுமையான இருள், கடுமையான கஷ்டம். இன்னைக்கு ஊர் உலகத்தினுடைய கஷ்டம் அதுதான். நாம விவரம் இல்லாமல் இருக்கிறோம், உண்மையாக நம்ம விவரம் இல்லாமல் இருக்கிறோம். எனவே உலமாக்கள் சொல்றாங்க, நெருங்கி கொண்டு வருகிறது தஸ்பீஹ். என்ன தஸ்பீஹ்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுங்க. ரெண்டாவது, துஆ. இந்த முஃமின்களுடைய ஆயுதம் அதுதான், சிலாஹுல் முஃமின். பெருமானார் விளக்கினார்கள், துஆ செய்யணும். அன்பானவர்களே, துஆ எப்படிப்பட்டதுன்னா, பத்ர் போர்க்களம் படையால் வெல்லல, பெரும் படையால் வெல்லல. பத்ர் போர்க்களத்தில் மலக்குகளை இறக்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ. நைட்டு முழுக்க அழுது துஆ செஞ்சு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுடைய நேரத்தில் போதும் யா ரசூலுல்லாஹ், சுஜூதிலிருந்து எழுங்கன்னு பக்கத்தில் போய் சொல்றாங்க. தாங்க முடியல. சுஜூதில் துஆல இருக்கிறவங்களை யார் போய் எழுப்ப முடியும்? அதுவும் பெருமானாரை தட்டுற தைரியம் யாருக்கு இருக்கும்? கவலையின் உச்சத்துக்கு இவ்வளவு அழுகிறாங்க. யாருமே இல்லை. இந்த கௌம் அழிச்சிட்டு அடுத்து இஸ்லாத்துல கலிமா சொல்ல ஆள் இல்லை. அல்லாஹ் நீ பாதுகாக்கணும். இவ்வளவு அழுகையை பொறுக்க முடியாம தஹஜ்ஜத்துல போய் எழுப்புறாங்க, போதும் எழுந்திருங்கள். அவ்வளவு அழுகை. அந்த அழுகையின் பலன்தான் பத்ரின் வெற்றி, அந்த துஆவின் பலன்தான் பத்ரின் வெற்றி. அன்பானவர்களே, இது துஆவுக்கான காலம். நம்முடைய வரலாறு, நம்ம குழந்தைகளுடைய வரலாறு. முதல்ல உங்க குழந்தைகளை மனசுல வச்சு, குடும்பத்தை மனசுல வச்சு அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் நல்ல ஆட்சிகளை உருவாக்கட்டும். அல்லாஹ் நல்ல ஆட்சிகளை தரட்டும். ரெண்டாவது, அன்பானவர்களே, சுருக்கமாக, இது வெயில் காலம். நான் வருஷம் சொல்றது, இந்த வருஷமும் முடிந்தவர்களுக்கு தண்ணீர் தர்மங்கள் செய். கடை வச்சுருந்தீங்களா, கடைக்கு முன்னாடி ஒரு கேன் வச்சுக்கோங்க, ஒரு கேன் வைங்க. நீங்கள் மார்க்கெட்டில் போய் பாருங்கள். நேற்று நான் பார்த்தேன், மார்க்கெட்டில் போய் பாருங்கள். நம் அல்லாதவர்கள், ஏனைய மதத்தார்கள்லாம் அவங்களுடைய காய்கறி கடைக்கு முன்னாடி, சின்ன தள்ளு வண்டிகளுக்கு முன்னாடி அவன் பார்க்குற வியாபாரம் உருளைக்கிழங்கு காய்கறி விற்கிற வியாபாரம். அவன் என்ன செய்யறான்? நடந்து போகிறவங்க வெயில் காலம் தண்ணி குடிக்கட்டுமே கேன் போட்டு வச்சிருக்கிறான் முன்னாடி. அந்த தண்ணி போய் குடிக்கிறாங்க.
பார்க்குறோம். நேற்று கூட நடந்தது எத்தனையோ கடைகள். ஆனால் நாம அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க, உலகத்திற்கு சமூகத்திற்கு சதக்காவை அறிமுகப்படுத்தியது, மனித நேயத்தை அறிமுகப்படுத்திய சமுதாயம். எனவே வீட்டு வாசல்கள்ல முடிஞ்சா, கடை வாசல்கள்ல முடிஞ்சா, யாரானும் தண்ணி தாகத்தில் வெயில் நடந்து போறாங்களா, முடிஞ்ச ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா சில அமல்களுக்கு நன்றி செலுத்துறான். அதுல ஒரு அமல் என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபர் கடுமையான பாலைவனத்துல தண்ணி தேடி வர்றாரு, வந்தா ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துல பார்க்குறாரு உள்ள தண்ணி இறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இறங்கி தான் குடிக்கணும். கஷ்டப்பட்டு உள்ள இறங்கினாராம், தண்ணி அள்ளி குடிச்சு தாகம் தணிஞ்ச உடனே மேலே வந்தாராம். வந்து பார்த்தா ஒரு நாய், அதே போன்று இது பெருமானாருடைய ஹதீஸ், நாக்கை தொங்க போட்டுட்டு நிற்கிது. அவர் மனசுல வந்துச்சான், நாம எப்படி தண்ணிக்காக தேடி தேடி வந்தோமோ அதே போன்று தானே இந்த ஜீவனும் தண்ணிக்காக தேடி தேடி வந்து நிற்குது. எனவே என்ன செய்யலாம்னு பார்க்குறாரு, சுற்றி முற்றி தேடுறாரு, தண்ணி அல்ல பொருள் இல்லை, காலில் இருக்கிற செருப்பு, அவருடைய மோசாவை கழட்டி அதில் எவ்வளோ தண்ணி பிடிக்கும், அதை கீழே போய் நினச்சிட்டு மேலே வந்து அந்த நாயினுடைய நாக்கில் புளிகிறார். அல்லாஹு தஆலா ஃபஷக்கரஹுல்லாஹ் அப்படி பெருமானார் விளக்குகிறார்கள். அல்லாஹ் அந்த அடியானுக்கு நன்றி செலுத்துகிறான். தாகித்த நபருக்கு அல்லாஹ், யார் தாகித்த நபர்களுக்கு தண்ணீர் தருகிறார்களோ, அது விலங்கினமாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த மாதிரி இபாதத்துக்கு வேற எங்கேயுமே சொன்னதே கிடையாது. ஃபஷக்கரஹுல்லாஹ், அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான். ஏன்னா அன்பானவர்களே, அந்த நன்றியை பெறுகிற பாக்கியமான தருணங்கள் இந்த தருணங்கள். எனவே உதவி செய்யுங்கள், உருவாக்குங்கள். இந்த காலங்கள் வீணடிக்க வேண்டிய காலங்கள் அல்ல, நாம் வளர வேண்டிய, செழிக்க வேண்டிய காலங்கள். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் கபூல் செய்வானாக. சிறந்த சிந்தனையாளர்களாக, இஸ்லாமிய பற்றாளர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் வளர்த்து வருகிற காலத்தை இஸ்லாத்திற்கே உரித்தான காலமாக, மறுமலர்ச்சியான காலமாக அல்லாஹு தஆலா உருவாக்கி தருவானாக. ஆமீன். வஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.